எந்தவித அனுமதியும் பெறாமல் கணக்கெடுப்பில் இறங்கிய தாவேகவினர் தர மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டு தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. வீட்டாண்ட வந்தாங்க, நீங்க எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டாங்க. எத்தனை பேர்னா இருக்கிறோம், நம்ம விஜய் இதுல இருந்து வரோமா கட்சியில அப்படின்னு அதெல்லாம் முடியாது போகும்போது. அப்புறம் ஆதார் அட்டை, ஓட்டு ஐடி, பேங்க் புக் எல்லாம் கேட்டாங்க. திமுகவினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் திருப்பம். தேர்தல் முன்னேற்பாடு என கூறி வீடு வீடாக சென்று வலுக்கட்டாயமாக கருத்து சேகரித்த தாவேகவினர் பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வலுக்கட்டாயமாக கேட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் தர மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அதெல்லாம் கொடுக்க முடியாது சொன்னேன். லேடி வந்து என்னம்மா அப்படி பேசுறீங்க சொல்லிட்டு கேட்டு ஆட்சியை தள்ளி விட்டாங்க. இந்த காலத்தை ரொம்ப வலி. இப்போ இவ்வளவு அராஜகம் இருக்குது. இன்னும் ஆட்சியில வந்துட்டாக்கா இன்னும் எவ்வளவு அராஜகம் இருக்கும். தடுத்து கேட்ட திமுகவினருடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேகவினர் நாங்கெல்லாம் தரமாட்டேன் திருப்பி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தரமாட்டேன் சொன்னோடனே இதெல்லாம் ஆதார் கார்டு ஜிபே நம்பர்லாம் நாங்கள் தரமாட்டோம்னு அவங்க ஒரு 4 வார்த்தை எங்க தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னா இல்லை, நாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். சென்னை துறைமுக தொகுதியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் முன்னேற்பாடு என கூறி டிவிகேவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வலுக்கட்டாயப்படுத்தி கேட்டதாகவும் தர மறுத்த மக்களை தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் தடுத்து கேட்டபோது தமிழக வெற்றி கழகத்தினர் வாக்குவாதம் செய்த நிலையில் இந்த சம்பவம் இருதரப்புக்கும் இடையில் கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது.